ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி பிரேமி ஸ்டைல் என்னென்னா ஒரு சாதாரண டே எங்களுக்கு எப்படி போகுது அப்படின்றது தான். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சேன், கோயிலுக்கு போயிட்டு எனக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஜஸ்ட்டு பீஸ் ஆஃப் டோஸ்ட் அண்ட் அ கப் ஆஃப் பிளாக் காஃபி, அதுதான் நான் சாப்பிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இன்றைக்கி நானும் பாப்பா மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். பசங்க எல்லோரும் தே வெண்ட் ஆன் அ ட்ரிப், பாய்ஸ் ட்ரிப். அதனால் அவங்க வீட்டில் இல்லை, நாங்கள் 2 பேர் தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக், இன்னும் 2 வீக்ஸில் ஜூலை 4th வரதுனால பாப்பாவும் நானும் ஓகே நம்ம இந்த டேவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா ஷீ ஸ்டில் ஸ்லீப்பிங், அவள் இன்னும் தூங்கிட்டுருக்குறா. அதனால் அவள் எந்திரிக்கலை. நான் மட்டும் எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு தென் ஐ ஜஸ்ட் கேம் அண்ட் ஐம் ஹேவிங் மை பிரேக்ஃபாஸ்ட். ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் அப்படியே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பாப்பா எழுந்திரிச்சா அவளோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் ப்ளான் பண்ணி கடைக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலாக அந்த பொக்கே அப்புறம் ஸ்பார்க்லர்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், அதெல்லாம் அப்புறமா காமிக்கிறேன். அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் எங்கள் டேவை எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இப்போ நானும் பாப்பாவும் கடைக்கெல்லாம் போயிட்டு அந்த ஃப்ளவர் பாருங்கள் நல்லா அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அந்த இடத்துல எங்கெங்கேயோ போகுது கை, அதை அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அது வீட்டுக்கு தான் சும்மா ஃப்ளவர்ஸ் வாங்கினேன். சம்டைம்ஸ் நான் கடைக்கு போனால் வீட்டுக்கு வாங்கிட்டு அப்படி வைப்பேன், அவ்வளோதான். அங்கே தான் என்னோடய பைபிள், நம்ம சாமி படம்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுட்டுவேன். அப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தப்போ நீங்களாம் கேட்கலாம், ஏன் சிஸ்டர் பாப்பா காலையில் எழுந்திரிச்சு உங்களோட கோயிலுக்கு இப்படிலாம் போக மாட்டாளா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு. அது ஏன் அப்படின்னாக்க, நான் பாப்பா செகண்ட் ஷிஃப்ட் பண்ணுறா. ஸோ வீட்டுக்கு அவள் வரும்போது 12 midnight ஆகிடும். என் பிள்ளைங்க ஈவினிங்கில் தான் அந்த மாதிரி நான் இது பண்ணிட்டேன், செகண்ட் ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா செகண்ட் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சிங்க அப்படின்னாக்க இந்த வெளியில் போகிறது ஃப்ரெண்ட்ஸுங்களோட அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கட் ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் ஆஸ் அ பேரண்ட் நாங்கள் என்கரேஜ் பண்ணது பிள்ளைங்களை செகண்ட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறதுக்கு தான். அதே டைமில் செகண்ட் ஷிஃப்ட் போனாக்கா அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் உண்டு. இப்போ நார்மலாக மார்னிங் 7 to 3 வேலை செஞ்சாக்க இங்கே எப்படி அப்படின்னாக்கா உங்களுக்கு பேஸ் பே தான் கிடைக்கும். இப்போ 3 PM to 10 PM 11 PM வேலை செஞ்சால் உங்களுக்கு அந்த 3 to 7க்கு ஒரு $2 அதிகமாக கொடுப்பாங்க. அந்த 7 to 11க்கு உங்களுக்கு கண்டிப்பாக $4 அதிகமாக கொடுப்பாங்க ஹெல்த் கேர் செட்டிங்கில். ஸோ அதனால் எனக்கு அவள் ஹை ஸ்கூல்லேருந்தே நாங்கள் அவளை என்கரேஜ் பண்ணது செகண்ட் ஷிஃப்ட்டு பண்ணுறதுக்கு தான். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த ரொட்டீன் இதாகும். ஆஃப் டேஸில் வெளியில் போவாங்க, பட் இருந்தாலும் அந்த டைமிங் அவங்களுக்கு அந்த ஆஃப்டர்நூனில் ஃப்ரீயாக கிடச்சிச்சு அப்படின்னா ஊர் சுற்ற தோணும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட போக தோணும், செலவு பண்ண தோணும். இப்போ அவங்களுக்கு வீக்லி 3 days வேலை செஞ்சுட்டு 4 days இருந்தால், ஸோ தேர் யூட்டிலைஸ் தேர் டேஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தாட்டு. அவ்வளோதான். இது மற்றவங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரில, பட் தட் வாஸ் ஆர்ஸ். இது இன்சென்டிவ் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்றதுக்காக ஒரு இது கிடையாது. சும்மா பிள்ளைங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வெளியில் போய் சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுற்றிட்டு அதையும் இதையும் பண்ணிட்டு வம்பில் மாட்டிட்டு வர்றதுக்கு இது ஒரு இதுன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைங்களுக்கு. இது நீங்கள் மணியை ஃபோக்கஸ்டாக வச்சு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பட் பிள்ளைங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு போயிட்டு நிறைய பிள்ளைங்க ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வருது வீடுங்களெல்லாம். ஸோ அந்த ஃபோக்கஸை நாங்கள் அப்படி கொண்டு வந்தோம். ஸோ அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், நம்மளுக்கும் ஆஸ் அ பேரண்ட் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதனால தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, அப்படி கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி பர்த்டே கொண்டாடுறவங்க, இல்லை இந்த வீக்கில் பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கு இல்லை ஹாப்பி பர்த்டே அண்ட் யூ ஆல் ஹேவ் எ கிரேட் டே அண்ட் காட் பிளஸ் யூ ஆல் த்ரூ அவுட் திஸ் இயர். சேம் திங். அதே மாதிரி ஆனிவர்சரி கொண்டாடுற எல்லாரும் ஹாப்பி ஆனிவர்சரி கொண்டாடுங்க. ஹாப்பி ஆனிவர்சரி அண்ட் காட் பிளஸ் யூ ஆல் அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். இது இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன சொல்லணும், உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது பண விஷயத்தில் டெஃபினட்டாக இந்த உறவுகளுக்கு இடையில் ரிலேட்டிவ்ஸுக்கு மத்தியில் வச்சுக்காதீங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கொடுக்குறதோ வாங்கிறதோ இந்த வேலையை வச்சுக்காதீங்க. அதே மாதிரி பேரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் அண்ணன், உங்கள் அக்கா, உங்கள் தங்கச்சி அவங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்யணும், நமக்கு செய்யணும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க. அவங்களால முடிஞ்சால் செய்வாங்க, முடியலன்னா செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது,
ஒரு அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்கிறீங்க, உங்கள் அக்கா தங்கச்சி பிள்ளைங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட மனசில் வந்து உங்களுக்கு நான் இதை செஞ்சேன், என்னால் தான் நீ இப்படி இருக்கிற அப்படின்ற அந்த ஒரு இதை கொண்டு வராதிங்க. ஏன்னா இது வந்து எனக்கு சின்ன பிள்ளையில ஆக்சுவலாக நடந்திருக்கு. எனக்கு வந்து எங்கள் சொந்தக்காரவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. பட் அட் த சேம் டைம் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவ்ஸ் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே எப்படி அப்படின்னாக்க, நாங்கள் செஞ்சோம், அவள் அழுதுகிட்டு இருந்தா, நாங்கள் இப்படி பண்ணணும், நாங்கள் இல்லாட்டினா நீங்கள் இப்படி வந்திருப்பீங்களா, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அது வந்து நீங்கள் செஞ்சோம், அது பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் அக்கா தங்கச்சி பிள்ளைங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னாக்க, தயவு செஞ்சு அதை வந்து ஒரு இதாக செய்யுங்க, அவ்வளோதான். பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட மட்டும் செய்யுங்க. அதனால் சாதாரணமாக வந்துட்டு ஒரு இதாக நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுங்களோட பிள்ளைங்களுக்கே ஒரு இது பண்ணீங்க அப்படின்னாக்க, தயவு செஞ்சு ஜஸ்ட் டூ இட் பிகாஸ் யூ வாண்ட் டு டூ இட். அந்த ஒரு இது செய்கிறோம், நம்மளால் முடிஞ்சது நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அந்த ஒரு ஃபோக்கஸோடு செய்யுங்க. அக்கா பிள்ளைக்கு செஞ்சோம், தங்கச்சி பிள்ளைக்கு செஞ்சோம், நான் அதை பண்ணேன், இதை பண்ணினேன், ஐயோ இதெல்லாம் பெரிய தலைவேதனைங்க. ஸோ அது ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரியும் வச்சுக்கலாம், எப்படின்னாலும் வச்சுக்கலாம் நீங்கள், அவ்வளோதான். அப்புறம் ரெண்டாவது, இப்போ என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எனக்கு செஞ்சாங்க அப்படின்னா அவங்க எங்களுக்கு சும்மாவும் செஞ்சுருக்க மாட்டாங்க, வேலையை வாங்கியிருப்பாங்க, நம்மளும் ஏதாவது செஞ்சுருப்போம். கண்டிப்பாக வந்து யாருக்கும் சும்மா தூக்கி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு 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 நல்ல ஒரு எண்ணங்கள் வேணும். நீங்கள் வந்து இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, ரைட்டாக புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, பட் யாருமே உங்களுக்கு ஒருத்தர் உங்கள் பிள்ளைங்களுக்கோ உங்களுக்கோ யாராவது ஏதாவது செஞ்சுருந்தாங்க அப்படின்னாக்க டெஃபினெட்லி அவங்க உங்களோட உழைப்பை வாங்கியிருப்பாங்க, கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. யாரும் இந்த காலத்துலையோ எந்த காலத்துலேயுமே யாருக்கும் சும்மா கொடுத்ததில்ல அப்படின்றது என்னோட வந்து இது. யாருக்குமே நான் அதை நம்பவே மாட்டேன். அது எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், நான் சின்னதுலேருந்தே என்னோட அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே யாருக்கும் சும்மா செஞ்சதில்லை. இப்போ எங்கள் அம்மாவுக்கோ எனக்கோ என் பிள்ளைங்களுக்கோ யாராவது சும்மா செஞ்சுருந்தாங்கன்னா, ஏதாவது உடல் உழைப்பை எங்கள் அம்மா கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக எங்கள் அம்மா கொடுத்துருப்பாங்க. எங்கள் அப்பா எங்கள் வீட்டிலேருந்து போயிருக்கோம், இல்லாமலாம் யாருக்கும் செய்ய மாட்டாங்க. ஸோ இது வந்து என்னோட ஒரு பெரிய ஒரு இது. அதே மாதிரி ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இந்த அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்கள அது என் புள்ள மாதிரி 2ல் 3 நான் வளர்த்தேன், அந்த என்னது என் பிள்ளைங்களோட ஒன்றுன்னு தான் நான் பார்த்தேன் அப்படின்னு. பிள்ளைங்களோட ஒன்றுன்னெலாம் நீங்கள் அப்படியெல்லாம் 1000 பேசலாம். ஆனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரியே உங்கள் அண்ணன் பிள்ளைங்களுக்கு, தம்பி பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் தரமாட்டீங்க. கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன். அது வந்து என்னோட இது, நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன். என் தங்கச்சி பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, என் தம்பி பிள்ளைங்களா, எனக்கு வந்து என் தங்கச்சி, என் தம்பி, என் தம்பிக்கு 2 பொண்ணுங்க இருக்குது, என் தங்கச்சிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது. 4 பிள்ளைங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால் முடிஞ்சதை பிள்ளைங்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செய்வேனே ஒழிய, என் பிள்ளைங்களுக்கு செய்கிறத அப்படியே ஈக்குவலாக நான் செய்வேன் அப்படின்லாம் நான் என்றைக்குமே என் தங்கச்சிக்கிட்டேயும் சொன்னதில்லை, என் தம்பிக்கிட்டேயும் சொன்னதில்லை. இது வந்து உலகத்தினோட ஒரு இது. அதனால் யாருமே வந்து நீங்கள் வந்து அது வந்து எங்களோட ஒன்று அப்படின்லாம் வந்து கதை விடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இதனால் வந்து மனசு புண்படுது. ஐயோ நம்மளை இப்படி பண்ணுறாங்களே, இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு மனசு புண்படும். அதனால் அவங்களோட இதோட இருங்க, அதுதான் நல்லது. அந்த ரிலேஷன், அந்த இதை வந்து அப்படியே கீப் அப் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க, இத்தோட இந்த வீடியோவை இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் இதில் கொஞ்சம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னாக்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னாக்க, தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு வந்து மனஸ்தாபங்கள் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதுக்காக வந்து ஒரு அக்கா தங்கச்சி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. திமிரில் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அது அவங்க விஷயம், அது வேறு விஷயம். அதுக்காக அவங்க வந்து தானாக போய் வம்பில் மாட்டிக்கிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கெலாம். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருந்தாக்க உங்கள் தகுதிக்கு மீறி நீங்கள் செய்ய தேவையில்ல. பட் ஆனால் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம், அவ்வளோதான். அது உங்கள் ஃபேமிலிக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி எங்கள் டே அப்படி தான் போணுச்சு. இந்த சாப்பிட்றது, சமைக்கிறது இதெல்லாம் நாம் காமிக்கல, அதெல்லாம் நம்ம ரொட்டீனாக பண்ணுவோம். பட் இன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ணது இவ்வளோ தான். என் பொண்ணோடையே நான் இருக்கேன். இப்போ என் பொண்ணு நானும் வாக்கிங் போகிறோம், அவ்வளோதாங்க. வாக்கிங் போயிட்டு அப்புறம் உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். யூ ஆல் டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் ஐ அப்ரிஷியேட் யூ ஆல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். பாய். தேங்க்யூ.